வணக்கம் மக்களே, நெக்ஸ்ட் டெக் அப்படின்ற கம்பெனி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேஸ்ட் எஜுகேஷனல் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஆன்லைன்ல வந்து அடிஷனல் கோர்சஸ், அதாவது அடிஷனல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பசங்களுக்கு டீச் பண்றதா. நான் பேச போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், எனக்கு வந்து அடிஷனல் கோர்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த கம்பெனி பத்தி நான் சொல்ல போறேன். சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறாங்க. அதுதான் வந்து இந்த கம்பெனியோட பிளஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீ வெபினார் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். முழுக்க ஃப்ரீ தான். அது நீங்க அட்டெண்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்கில் வந்து எதை பேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சோ தட் வெபினார் வந்து முழுக்க ஃப்ரீ தான். வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்கிற பசங்களுக்கு தான் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்தியாவிலே இது ஒரு ட்ரெயின் தான் டெய்லி ரன் ஆகுற அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். ஷெட்யூல்டு ஹால்ட்டை விட அன்ஷெட்யூல்டு ஹால்ட் தான் கூட போயிட்டு இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும், முக்கியமா சேஃபா இருக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை. இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் டு பேக் ட்ரெயின் டிராவல் வீடியோ தான் வந்திருக்கு. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறோம். என்ன ட்ரெயின் அப்படின்னா இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி டெய்லி ரன்னிங் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். தாம்பரம் நாகர்கோயில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். ஆனா நம்ம தாம்பரத்துல ஏறல, மதுரையில இருந்து நாகர்கோயில் தான் நம்ம போறோம். சார் வந்து எதுக்குடா சூஸ் பண்ண அப்படின்னா வீடியோ போறதுக்கு வேற கண்டென்ட் இல்லை, அதனால தான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் இல்லை, டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா 8 o'clock ஆகுது. இப்போ நான் கிளம்பினாதான் அட்லீஸ்ட் ஒரு 8:30 நான் போய் மதுரை ஜங்ஷன் போக முடியும். ஸ்டேஷனோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, டிக்கெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா செக் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன். சார் மக்களே பாத்தீங்க அப்படின்னா நான் கிளம்பியாச்சேன். வணக்கம் போல இந்த நாய் தான் வந்து நம்மளோட வா 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 இவன் தான் வந்து என்னை எப்பி விட வரேன். எங்க பாட்டிங்க போயிடுறா. போன வாரமும் டாட்டா கட்டு அம்மா, பாய்மா. கிளம்புவோம். சாவ மக்களே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை ஜங்ஷன் வந்தாச்சு. அண்ட் கூட என் தம்பி இருக்கான். அண்ட் நான் தான் இருக்கான். இவனை கூட்டிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போலாம் வாங்க. அந்தியோதயா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 போட்டிருக்காங்க. நாங்கள் தெரியாதமா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து கேட்டீங்க அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கொடுக்குறாங்க. பட் என்னன்னா குறிப்பிட்ட ட்ரெயின்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது அந்த சென்னை சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்ரிசர்வ் ட்ரெயின்ஸ் ஓடுது, லைக் மேமு ட்ரெயின்ஸ் ஓடுது. அந்த ட்ரெயின்ஸுக்கு தான் அன்ரிசர்வ் கொடுக்குறாங்களே ஒழிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு வந்து அன்ரிசர்வ் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அந்த டிக்கெட்லாம் ஏறுறாங்க. அது எதனாலன்னு தெரியல. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மதுரை ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காச்சிகுடா மதுரை வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் நிற்குது. அண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன், இங்கே பாருங்களேன், கூடல் நகர்லேயே தான் அங்கே நிற்கிது வண்டி. ஆக்சுவலாக 8:35 வந்துருச்சாமா கூடல் நகருக்கு. 8:35 இவ்வளோ நேரம் இங்கே நிற்குது. அந்த டைம் வந்து 8:45 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாக கூடல் நகர்லேயே நிற்குது. ஆக்சுவலாக நேரம் வந்திருக்க வேண்டியது. ஆனால் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ, இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ, 3 பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. மேபி கிளம்பி வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் பார்ப்போம் ட்ரெயின் வரட்டு என்ன இன்ஜின் எப்படி கோச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சவ மக்களே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8:55 தூரத்தில் தெரியுதா ட்ரெயின் வருது. அண்ட் அப்படி பின்னாடி பாருங்களேன், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வந்து இன்டர்சிட்டி, திருச்சியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற இன்டர்சிட்டி வருது. கூட்டம் அல்லது இங்கே ஒரு வயா இல்லை. பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு பாருங்க, அவங்க மட்டும்தான். ஒரு 4-5 பேர் தான் இந்த ட்ரெயினில் இந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறுறோம். தெரியல பாஸ். அண்ட் என்னோட கோச் வந்து D2. வாங்க முன்னாடி போகலாம் வாடா. அது போக வெண்டர்ஸ் வராங்க, அவ்வளோதான், வேற யாரும் கிடையாது. வாங்க போவோம். இன்னைக்கு நமக்கான இன்ஜின் ராயபுரமோட VAP 7 லோக்கோ தான் நமக்கு வந்திருக்கு. சரி வாங்க ட்ரெயினோட பீரோல் போயிடலாம்.
மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெயின்குள்ளே வந்துட்டோம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே தான் இருக்குது. என்னோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா D2ல் சீட் நம்பர் 48 நடுவில் இருக்குது. ஸோ நான் டிடிகிட்ட கேட்டுட்டு வேறு கோச் அதாவது D10க்கு வந்துட்டேன். என்னோட கோச் வந்து இப்போ D10ல் சீட் நம்பர் 79 நான் பின்னாடி வந்து அந்த சீட் நம்பர் இதில். அண்ட் இந்த கோச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதனால தான் இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். டிடிஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மதுரையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:40 அண்ட் வண்டி கிளம்பிடுச்சு. அபி பைடா ஷார்ப்பாக 9:45க்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. 9:45 ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அண்டு நீட்டாக தாங்க இருக்குது. சூப்பர். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் 16 கோச்சஸ் இருக்குது. 16மே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து அன்ரிசர்வ்டு. அதாவது கோவிடுக்கு முன்னாடி, இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லி ரிசர்வ்டு தான். இந்தியாவிலே அது ஒரு ட்ரெயின் தான் டெய்லி ரன் ஆகிற அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 06191 06192 தாம்பரம் நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம்ல எடுத்து செங்கல்பட்டு விழுப்புரம் மெயின் லைன், அதாவது திருப்பாதிரை புலியூர் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி அப்புறம் மதுரையிலேருந்து வந்து நார்மல் ரூட்டு விருதுநகர் கோயில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில். இதுதான் வந்து டோட்டல் ஹால்ஸு. தாம்பரம்லேருந்து எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு எடுத்து மதுரைக்கு வந்து காலையில் 9:40 அப்படின்னு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வண்டி வந்துருச்சு. அதுதான் வந்து உண்மை. சட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த வண்டி நாகர்கோயிலுக்கு எவ்வளோ அட்வான்ஸாக போகிறாங்களா இல்லை லேட்டாக போகிறாங்களான்னு. அண்ட் ஷார்ப்பாக 9:45 மதுரையிலேருந்து எடுத்துட்டாங்க. அண்ட் என்னதான் வந்து அந்தியோதயா அன்ரிசர்வ்டு அப்படின்னாலும் இப்போ கன்ரிசர்வ்டு, பட் பொதுவாக வந்து அன்ரிசர்வ்டாலும் இந்த கோச்சில் நிறைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. அண்ட் மக்களே, நான் இருக்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா D10. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல மிரர் அண்ட் அது கீழே வந்து ஒரு வாஷ் பேசின் அண்ட் டேப்போட அந்த ஃபாசட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அன்ரிசர்வ்டு கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது கோச்சில் இருக்கிற தண்ணியோட இண்டிகேட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு வாட்டருக்கான யூஸு அண்ட் கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மிரரே இருக்குது. அண்ட் கீழே வாஷ் பேஷின்ஸ், ஒரு இந்தியன் ஸ்டைல் கொமோட் அண்ட் நார்மலாக இருக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ டாய்லெட் சிஸ்டம். ஸோ தட் வந்து இந்த கமோட்குள்ளே எதுவும் கீழே எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ரெக்வஸ்ட் அந்த இதுவும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் நீட்னஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ மக்களே, இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் விருதுநகர் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் ஃப்ரம் மதுரை. அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 10:28க்கு வரணும், பட் 10:20க்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் அட்வான்ஸு. அண்ட் மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆன் டைம் தான் கிளம்பிச்சு. திருப்பரங்குன்றம் நிற்கல, திருமங்கலம் நிற்கல, கள்ளிக்குடி நிற்கல, 3 ஸ்டேஷனுமே நிற்கல, நான் ஸ்டாப்பாக வந்துட்டாங்க. அண்ட் செம்ம. அண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 அதுதான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பீட் போல், பட் இதே ஓகே தான். இந்த ட்ரெயினில் இருக்கிற நிறைய ஃபெசிலிட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்பெஷலே இந்த சீட்ஸ் தாங்க. கீழேயும் குஷன் இருக்கும், மேலேயும் குஷன் இருக்கும். அதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி. பிகாஸ் வந்து நிறைய பேர் வரும்போது வந்து இந்த மேலே ஏறிக்குவாங்கல்ல, அவங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு குஷன் தான். ஆக்சுவலாக அது வந்து இந்த ட்ரெயின்லன்னு மட்டும் இல்லை, தீன் தயாளு கோச் அப்படின்னு போட்ட எல்லா ட்ரெயின்ஸ்லையுமே வந்து இந்த குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து இது வந்து ஒரு தீன் தயாளு கோச் கேட்டகரியில் வந்துருக்குது. அண்ட் இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து
ஏர் சஸ்பென்ஷன் போகி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த போகி வந்து இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் நம்ம ஏர் சஸ்பென்ஷனில் போனால் ஒரு மெத்துன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதே ஃபீல் வந்து இந்த ட்ரெயின்லேயும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் ஆக்குபென்சிக்கான லைட்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு மொட்டை காட்டில் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வெளியே எட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு துலுக்கப்பட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேருந்து டபுள் ட்ராக் வரும். ஆக்சுவலாக திருமங்கலத்துலேருந்து இந்த ஸ்டேஷன் வரைக்கும் டபுள் ட்ராக், எந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கேருந்து டபுள் ட்ராக் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் நிப்பாட்டி எடுக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ட்ரெயின் வருது, அதனால தான் நிப்பாட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த ட்ரெயினை பார்க்கலாம். பொட்டல்காடு ஸ்டாப் நம்பர் 2 எங்கே அப்படி நிப்பாட்டியிருக்காங்கன்னா சாத்தூருக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. எப்படியும் வண்டி அட்வான்ஸாக தான் வந்திருக்கோம். ஒன்று பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்காது, இல்லை உள்ளே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்காக தான் இப்படி நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் வண்டி நல்லா ஸ்பீடாக வந்திருக்குங்க. இப்படி நிப்பாட்டுறது தான் கொஞ்சம் கடுப்பாகுது. அண்ட் இந்த ட்ரெயினோட ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் மதுரை டு நாகர்கோயில் வந்து நார்மல் ஃபேர் வந்து 130 ரூபா ப்ளஸ் 2 டைப் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்குன்னே. அதாவது 11 rupees வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷனில், கார்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ரூபா வரும். ஸோ தட் அது ஒரு மேட்ரு இருக்குது. அண்ட் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 131 ரூபா வந்துச்சு மதுரையிலேருந்து நாகர்கோயில் போகிறதுக்கு. திரும்ப நான் நாகர்கோயிலேருந்து மதுரை வர வரணும், அது என்ன அது அப்புறமா பார்ப்போம். பட் இப்போ இது ஃபேர் வந்து இதுதான். நான் வந்து கரண்ட் அவைலபிலிட்டி புக் பண்ணதுனால 120 ரூபா, 10 ரூபா வந்து லெஸ் ஆச்சு. கரண்ட் அவைலபிலிட்டினா என்னடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, கரண்ட் அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணும்போது கோட்டா சீட்ஸ் எல்லாம் காலியாகி அந்த சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி வரும். அது பேர் தான் வந்து கரண்ட் அவைலபிலிட்டி. ஸோ தட் அந்த சீட்ஸில் புக் பண்ணுற ஃபேர் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் ஆன ஃபேர் தான் எனக்கு அந்த 10 ரூபா. ஸோ தட் இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக ஆகாது அப்படின்ற ஒரு கெஸ் இருக்கும்ல, அப்படிப்பட்ட ட்ரெயின்களுக்கு வந்து நீங்கள் இப்படி நீங்கள் டிக்கெட் பண்ணிக்கலாம். ஃபேரை கொஞ்சம் லெஸ் ஆகும். அண்ட் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ மக்களே, இந்த ட்ரெயினோட செகண்ட் ஹால்ட் இன் கோவில்பட்டி ஸ்டேஷன். பக்கா ஆன் டைம், பக்கா ஆன் டைமாக வந்துட்டாங்க. செம்மையாக இருக்குங்க. லேட்டாகவும் தான் நினச்சேன், பட் கேம் ஆன் டைம். கோவில்பட்டி வந்துட்டு கடல் முட்டை வாங்குறேன்னா எப்படி, ஃபேமஸான ஊராச்சு. ஸோ தட் எஸ் டிபார்ட்டிங் கோவில்பட்டி ஆன் டைம். அதாவது கோவில்பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:13 வந்து 11:15 கிளம்பணும். 13 வந்துருச்சு, 15 கிளம்பிருச்சு. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து இதுதான். நான் என்னடா இது யோசிச்சுட்டே இருக்கும்போது இதுதான் அந்த வாட்டர் பியூரிஃபையர். பட்
ஒன்றத்துக்கு உதவாது. ஏன்னா ஒன்றுமே பண்ணல. வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ன்றது வந்து இதுக்கு மட்டும்தான். ஸோ தட் வந்து யூஸே இல்லை. ஸ்டாப்பு நம்பர் 3 எங்கே அப்படின்னா திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக வண்டி வந்து 12:15 ஆகிருக்குது. ஆன் டைமாக என்ன அப்படின்றது தெரியல. நான் ஜங்ஷன் போயிட்டு ஷெடியூல் சொல்கிறேன். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 12:25 திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 20 minutes அட்வான்ஸாக தான் நம்ம வந்திருக்கோம். ஆமாம், ஒரு 15 to 20 minutes அட்வான்ஸாக தான் வந்திருக்குது. அண்ட் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பிஹைண்ட்ஸ் மீ. அண்டு நடுவில் அதாவது முன்னாடி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்திருக்கும். பட் திருநெல்வேலி ஜங்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நிப்பாடி போட்டாங்க. காரணமே தெரியல. பட் காலியாக இருக்குங்க ஸ்டேஷனை. ஒருத்தர் கூட இல்லை. இப்போ இறங்கினதுக்கப்புறம் தான் ஓரளவு பேசஞ்சர்ஸ் வராங்களே ஒழிய, இப்போ பாருங்கள் எல்லாமே இறங்குற கூட்டம் தான். இந்த ட்ரெயினுக்கு ஏறுற கூட்டம் அப்படின்ல. பிகாஸ் இது வந்து நாகர்கோவில் வரையும் தான் போகுது அப்படின்றதுனால பெருசாக யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரிசர்வ் பண்ணி போகிறதுக்கு யார் இருப்பா? திருநெல்வேலியில் நாகர்கோவில் பக்கம் தானே. அண்ட் நெக்ஸ்ட் எங்கே நாகர்கோவில் தான் வாங்க போவோம். அண்ட் இந்த ட்ரெயினை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு இனாகரேட் பண்ணும்போது திருநெல்வேலி தாம்பரம் அந்தியோதயாவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாகர்கோவிலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த திருநெல்வேலி வந்து இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு முக்கியமான ஸ்டேஷன். ஸோ மக்களே, டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 1:15 ஆகுது. 5 நிமிஷம் அட்வான்ஸாக நம்ம வள்ளியூருக்கு வந்துட்டோம். 1:20க்கு தான் இந்த ஸ்டேஷனுக்கு வரணும். பட் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு. அண்ட் நிறைய ஸ்டேஷன்ஸில் வந்து அட்வான்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டாப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாகர்கோயிலில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் சீனரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஓ மை காட், சூப்பராக இருக்குது. அண்ட் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. ஸோ மக்களே, அன்ஷெடியூல்டு ஹால்ட்டு நம்பர் 4. ஷெடியூல்டு ஹால்ட்டை விட அன்ஷெடியூல்டு ஹால்ட்டு தான் கூட போயிட்டுருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரல்வாய்மொழி. வா,
பிளஸ்ஸுங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் மதுரையிலே இருந்துட்டு திடீர்னு வெளியூர் வரும்போது அது ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. பியூட்டிஃபுல் ஹில்ஸ், ட்ரெயின், இப்படியே ஜாலியாக வெடிப்பாட்டு ஹெட்செட்டில் பாட்டை போட்டு செம்மையாக வந்துகிட்டு இருக்கேன். அண்டு எனக்கு இது ஒரு விஷயந்தான் கடுப்பாகுது, அன்ஷெடியூல்டு ஹால்ட்டு. ஏன்னா ஷெடியூல்டு ஹால்ட்டும் அன்ஷெடியூல்டு ஹால்ட்டும் ஈக்குவலாகவே இருக்குது. இதுக்கு பேசாமல் அப்படியே கொடுத்து போயிடலாமே. ஒய் அண்ட் இன்னும் அட்வான்ஸாக தான் வந்திருக்காங்க, அதுவும் ஒன்று சொல்லிக்கிறேன். அட்வான்ஸாக தான் வந்திருக்காங்க, 20 minutes அட்வான்ஸாக தான் வந்திருக்கு. நாகர்கோயிலுக்கு அட்வான்ஸாக போதா, ஆன் டைம் போதா, இல்லை லேட்டாக போதான்னு பார்ப்போம். ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அட்லாஸ்ட் 1:55க்கு நம்ம நாகர்கோவில் ஜங்ஷனில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் வந்தாச்சு. எஸ், ஒரு 25 minutes அட்வான்ஸாக வந்திருக்கு. ஏன்னா ஷெடியூல் டைம் வந்து 2:20, பட் வந்தது 1:55க்கு. ஸோ தட் ஒரு 25 நிமிஷம் அட்வான்ஸோடு நான் இங்கே வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் ஒரு வேலையாக வந்து நம்ம நாகர்கோயில் ஜங்ஷன், அதாவது கோட்டார் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. என்ன ஷெடியூல்டு ஹால்ட்டை விட அன்ஷெடியூல்டு ஹால் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சூப்பர்பான ஜேர்னி, ஒரு நல்ல மேகமூட்டமாக இருந்ததுனால வந்து வெயில் அடிக்கலை. அண்ட் ஒரு சூப்பர்பான ஜேர்னி, சூப்பர்பான ஜேர்னியாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து நான் டாடா சொல்லிக்கிறேன். பாய். இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.